பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் ஸ்தேவான். கல் எடுத்து எறிகிறாங்க. தன் வாழ்க்கை முடிய போகுது, இனி ஊழியம் செய்ய முடியாது, இனி அநேகருக்கு அற்புதங்களை செய்ய முடியாது. அந்த மனுஷனுக்குள்ள என்ன இல்லை, ஐயோ நான் இன்னும் இருந்தா இன்னும் அநேகமாக ஊழியம் பண்ணியிருப்பேனே, இன்னும் அநேகமான இடத்துல அற்புதங்கள் நடத்திருப்பேனே, அதிசயங்கள் பண்ணியிருப்பேனே, இப்படியா என் வாழ்க்கை போகணும், ஆண்டவரே உங்க கண்ணு இல்லை, இன்னும் 5 வருஷம் தான், இன்னொரு 5-15 வருஷம் தார ஆண்டவர்னு சொல்லி கேட்கல. வேகமா வளரக்கூடிய மூங்கில் போல டக்குன்னு ஒரு வளர்ச்சி, பிறகு ஆளை காணல. தேவன் சில நாட்கள் இல்ல சில மாதங்கள் சொல்லலாம் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார். பிறகு முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. கல் எறிகிறாங்க. ஆனா அந்த மனுஷனை பாருங்க, கல் எறியக்கூடியவங்களை பார்த்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்போ உயிர் போகும்போது அந்த மூச்சு மேலே கீழே இழுக்கும் போதெல்லாம் நம்மளை கொடுத்து தான் சத்தம் போடுவோம், ஆண்டவரே வலி தாங்க முடியலன்னு. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த ஆவி யாருக்குள்ள இருக்கு? ஸ்தேவானு கூட இருக்கு. அது அப்படியே வெளிப்படுத்த கல் படுது. வேதனைகளும் துன்பங்களும் அவமானங்களும் வாழ்க்கையின் முடிவு அந்த கடைசி நேரத்தில் இருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே இவங்க மேல இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அந்த மன்னிக்கூடிய மனப்பான்மையை பாருங்க.